ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக நம்முடைய சிந்தைகளை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒரு காரியம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் எழுந்து போன இல்லையா அந்த தேவனுடைய மகிமையை நாம் மறுபடியுமாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும் பொழுது ஆதாமுக்கு அவனுடைய நாசியிலே சுவாசத்தை கொடுத்து என்ன செய்தாரு? அவனை ஜீவனுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். அதை ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாரே, அதை இழந்ததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கொடுப்பதற்காக நம்மை மறுபடியுமாக தேடி வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசித்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி வசனம் இல்லைங்களா? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல். அப்ப இந்த வசனம் சரிங்களா? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல். இல்ல, மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தப்புங்க, வேற ஒன்றும் இல்லை. முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எதற்காக வந்தார்? பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்காக வந்தார். இரண்டாம் தரம் எதற்காக வரப்போகிறார்? அப்ப நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப இது என்ன ரட்சிப்பு? இது இன்னும் நாம் ரட்சிக்கப்படவில்லை இல்லைங்களா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே. அப்போ இங்கே சொல்லப்பட்ட எபிரேயர் 9 சொல்லப்பட்ட இந்த ரட்சிப்பு என்பது கடைசி கால ரட்சிப்பு. இது எந்த ரட்சிப்பு இது? அதாவது என்ன ரட்சிப்பு இது? ஆண்டவர் வரும்பொழுது எக்கால சத்தம் கேட்கும். முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இதைத்தான் கடைசி கால ரட்சிப்பு. சரிங்களா? அங்க ஆண்டவர் 2வது வரும்போது பாவம் இல்லாமல் அல்ல, பாவத்திற்காக ஆண்டவர் வரப்போறது கிடையாதுங்க. பாவம் இல்லாமல் என்கிற வார்த்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும் 2வது வருகிற காரியம் எதற்காக என்று சொன்னால் பாவத்திற்காக அல்ல. முதலாவது வந்தது எதற்காக வந்தார்? பாவத்தை போக்குவதற்காக வந்தார், பாவ மன்னிப்புக்காக வந்தார். 2வது தடவை வரப்போவது பாவத்திற்காக அல்ல, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அவருக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக அவர் வருகிறார். இதுதான் இந்த வசனம் 28 சொல்லுகிறது. ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் எதற்காக சபைக்கு வரோம்? பிரச்சனைகளுக்காகவா? இல்ல. ஒருவேளை நாம் ஆண்டவரை தேடி வந்தது, நாம் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? பிரச்சனைகளுக்காக நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அது அல்ல இல்லைங்களா? பாவ மன்னிப்பு என்பது மிக தேவனுடைய பார்வையிலே எது மிக முக்கியமானது? அந்த ஆத்மா தான் மிக முக்கியமானது. 49ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம், சங்கீதம் 49:7, ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாதபடிக்கு இனி என்றைக்கும் அவன் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாகிலும் மீட்டுக் கொள்ளவும் கொடுக்க கூடாதே. அப்ப தேவனுடைய பார்வை எது மிகவும் விலையேற பெற்றது? ஆத்துமா தான் விலையேற பெற்றது.
வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ நான் பாவம் செய்ததுனால நம்முடைய ஆத்துமா செத்து போயிருக்காமாக. அது மறுபடியும் என்ன செய்யப்பட வேண்டும்? அது அதாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ரட்சிப்பு என்று சொல்கிறோம் நாம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக? அந்த இழந்து போன அந்த ஆத்துமாவை மறுபடியும் என்ன பண்ணணும்? உயிருள்ளதாய் மாற்ற வேண்டும். சங்கீதம் 119:25 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. நம்ம ஆத்துமா எதோடு ஒட்டி இருக்கு? மண். மண் எதை குறிக்கிறது? சரீரத்தை குறிக்கிறது. ஆமா, மாம்சத்தை குறிக்கிறது. கலாத்தியர் 5 வாசிக்கும் பொழுது 17 முதல் வசனங்கள் அங்கே நாம் பார்க்கின்றோம் இல்லைங்களா? 17 விதமான மாம்சத்தின் கிரைகளை பார்க்கிறோம் நாம. கலாத்தியர் நிருபம் 5 வசனம் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு எவைகள் மாம்சத்துடைய கிரியைகள் ஆவியானவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அல்லது இந்த வேதம் நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை செய்யக்கூடாதபடிக்கு இந்த 17 விதமான காரியங்கள் என்ன செய்கிறது? விரோதமா இருக்கிறது. அப்ப அதை மேற்கொள்ள என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ரோமர் நிருபம் 8 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். யாரால் நடத்தப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவராலே. அப்போ ஆவியானவர் எப்படி நடத்துவார்? வசனத்தின் சகல சத்தியத்தின் படி இல்லைங்களா? யோவானுடைய சுவிசேஷம் 16 சொல்லுகிறது இல்லைங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவாரா? சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என்ன ஜீவன்? நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை அப்பதான் நமக்கு கிடைக்கும். நாம் தேவனை எதற்காக நிறைய மக்கள் ஆண்டவர் எதுக்காக தேடி வராங்க? உலகத்தினுடைய நன்மைகளுக்காக தான் தேடி வந்திருக்காங்க. ஆனா அது அல்ல. நான் வாசித்த எபிரேயர் நிருபம் 9 என்ன சொல்கிறது? அவருக்காக, யாருக்காக? அவர் தமக்கு என்றால் யாரு? ஆண்டவராகிய இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறது தான் அவர் வருவார், மற்றவர்களுக்கு கிடையாது. ஆமாங்க. அப்போ 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? நாம ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவருக்காக நாம் காத்திருத்தல். அப்ப காத்திருத்தல் என்று சொன்னால் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம, ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து என்ன பண்ணுவாங்களா? உயர பறப்பார்கள். அப்ப காத்திருத்தல் என்பது ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் காத்திருத்தல். ஜபத்தினாலும் வேத வாசிப்பும். ஆமாங்க. ஆண்டவர் இந்த வாசித்த எபிரேயர் நிருபம் 9 என்ன சொல்லுகிறது? நமக்கு எங்க காத்திருக்கணும்? அவருடைய சமூகம். அங்க என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல வேதத்தோடும் ஜபத்தோடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறது? தேவனுடைய ஆவியானவர். அப்ப நமக்கு முதல்ல என்ன அறிவு வேணும்? இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் கிடையாது?
இந்த மாம்சம் இது யாருக்கு சொந்தம் கிடையாது, நமக்கு சொந்தம் கிடையாது. இது யாருக்கு? இது நம்ம மீட்டு கொண்ட ஆண்டவருக்கு சொந்தம். இப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம ஆலயமா இருக்கணுமா? ஆண்டவர் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்காருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப இந்த அறிவு நமக்கு வேணுங்க. இதுதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தையும் இன்றைக்கு இருக்கின்ற புதிய ஏற்பாட்டு ஆலயமாகிய நம்மையும் குறித்து வேதம் சொல்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம் நாம. அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கும்? பழைய ஆசரிப்பு கூடாரத்தை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இவ்விதமாக நல்ல கவனிங்க, இங்க வசனம் என்ன சொல்கிறது? இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தார். ஆராதனையின் சகல பணி. இப்ப நீங்களும் நானும் என்ன செய்துட்டு இருக்கோம்? இப்போ நாம அப்ப நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் என்ன தெளிக்கப்படணும்? எதற்காக? அப்ப நாம எல்லாம் யாரு? நாம தான் சபை, நாம தான் ஆசரிப்பு கூடாரம். அதற்குள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். நாம ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்ததுங்க? அது மிக முக்கியமான ஒரு அனுபவம் இல்லைங்களா? வெளிப்பிரகாரம் இருக்கு, அடுத்தது பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப 3 பிரிவுகள் இருக்கு. இப்ப வெளிப்பிரகாரத்தில் என்ன நடக்கும்? அங்க என்ன இருக்குது? பலிபீடம் இருக்காம. அங்க என்ன இருக்குது? பலிபீடம். எதற்காக? பாவ நிவர்த்தி செய்வதற்கான பலியை என்ன பண்ணணும்? அடிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? வெளிப்பிரகாரத்தில் என்ன செய்யணும்? பாவம் செய்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தினுடைய பரிகாரத்திற்காக என்ன பண்ணணும்? ஒரு பலிபீடத்தை கொண்டு வரணும். அதை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆசாரிட்ட கொடுக்கணும். அந்த ஆசாரி என்ன செய்வாரு? அதை தோலை உரிப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? முதல்ல என்ன செய்வாங்க? தலை வெட்டணும். தலைக்கணத்தை என்ன பண்ணணும்? நமக்கு என்ன இருக்குது? தலைக்கணம் தான் இருக்குது. ஆமா, அதை தான் வெட்டணும் முதல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு இல்லைங்களா, பாவத்தில் பெரிய பாவம் எது தெரியுங்களா? பெருமை. பெருமைதாங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார். தலகணம் நமக்கு அதிகமா இருக்கு, நான் என்கிறது அதிகமா இருக்கு. அதை தான் முதல்ல வெட்டணும். வெட்ட என்ன ஆகும்? என்ன ஆகும்? உச்சி ஒன்றும் இல்லாமல் இல்லைங்களா நாம நிதானிக்கணும். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்க கூடாது. இயேசுவின் நோக்கம் என்ன? ஆண்டு சொன்னான், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 28:11 வாசிக்கும் போது ஆண்டு சொன்னாரு, நான் யாரா இருக்கிறேன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளும். நுகம் என்பது என்ன? கர்த்தருடைய கட்டளைகள், பிரமாணங்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த ரத்தம் என்ன ஆகும்? எங்க கொண்டு வருவாங்க? அது ஆசாரிய கையில வரும். ஆசாரியன் அதை யார்கிட்ட கொடுப்பாரு? பிரதான ஆசாரியன் கொடுப்பாரு. அது எங்க நேரம் போகும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அதன் பிறகு என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஸ்தலம். அங்க என்ன இருக்குது? ஒரு தூப பீடம் இருக்கு. அடுத்தது ஒரு டேபிள் இருக்கு. அது மேல என்ன இருக்கு? 12 சமூகத்து அப்பங்கள். அதன் பிறகு குத்து விளக்கு. 3 காரியத்தை பார்க்கிறோம் நாம. அப்பம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. குத்து விளக்கு என்பது என்ன? அது எதற்காக? எதற்காக குத்து விளக்கு? வெளிச்சம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் கால்களுக்கு தீபம். 43ஆம் சங்கீதம் 3 சொல்லுது,
உமது சத்தியத்தையும் உமது வெளிச்சத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி எங்க கொண்டு போகுமா? அங்க போனோங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவரோடு கூட போகணும்னு சொன்னா நமக்கு இந்த அனுபவம் வேணும் இல்லைங்களா? வசனம் என்ன சொல்லுச்சு? எபிரேயர் 9 என்ன சொல்லுது? இவ்விதமாக 21 வசனம், கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். இப்ப நம்ம மேல என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது? என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது? ரத்தம். யாருடைய ரத்தம் இது? யாருடைய ரத்தம் அது? 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனம். இல்லம்மா, 1 பேதுரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத, அடுத்தது மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு, சாதாரண ரத்தம், நம்ம தெளிக்கப்பட்ட ரத்தம் இல்லைங்களா? குற்றமற்றது, மாசற்றது. அதுக்கு என்ன கிடையாது, விலை கொடுக்க முடியாது. எதற்காக? ஏன் இப்படி ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து எங்க கொண்டு வந்திருக்காரு? அவருடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆசாரிகள் யாருதான்? நாம தான். நாம தாங்க. அதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வந்து போறதுக்காக ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கல. நாம் ஒவ்வொருவரும் யாரை மாற வேண்டும்? ஆசாரியர்களாக. 1 பேதுரு 2 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4, 5, 6 வசனங்கள், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவர் நம்முடைய எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு? அவர் தான் ஜீவக்கல். ஆமாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை சொன்னார்களா? பேதுருகிட்ட சொன்னார்களா? எந்த கல்? அது ஆண்டவராகிய மூளை கல்லாகிய ஆண்டவராகிய இயேசுதான் அந்த ஜீவக்கல். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? அவர்கிட்ட வந்திருக்கிறோம். நாம எதற்காக வந்திருக்கிறோம்? நாம தொடர்ந்து வாசிக்கலாம். ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரியமான ஆராதனை. என்ன ஆராதனை? அப்போ எதற்காக ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது? பணிமுட்டுகள் மேல் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. அப்போ அவருக்கு எது பிரியமான ஆராதனை? அப்போ 2 போராட்டம் இருக்கு நமக்குள்ள. மாம்சமும் போராடுது, ஆவியும் போராடு. ஆவியானவர் என்ன செய்யறாரு? போராடுகிறார். இதுதான் கலாத்தியர் 5 பார்க்கிறோம் நாம. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்து விரோதமாகவும் என்ன செய்கிறது? போராடுகிறது. அப்ப என்ன போராட்டம் அது? கலாத்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். நாம 18 வாசிங்க. கலாத்தியர் 5 கலாத்தியர் 5 அதிகாரம் 18. அப்ப யாரால் நடத்தப்பட வேண்டும்? ஆவியார் எப்படி நடத்துவாரு? எப்படி நடத்துவார்? வசனம் யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை சகல. அப்போ எத்தனை புஸ்தகம் இருக்கு நம்மகிட்ட? 66 புஸ்தகம் இருக்கு. எத்தனை புஸ்தகம்? யாருக்காக எழுதப்பட்டது இது? யாருக்காக எழுதப்பட்டது இது? நமக்காக. நமக்காக எழுதப்பட்டது இல்லைங்களா? வாசித்து முடிச்சுமா? முடிச்சாச்சா? முடிச்சுமா இல்லையா? முடிச்சுமா இல்லையா?
நமக்கு ஒரு லெட்டர் வருது, வாங்கி என்ன பண்ணுவோம்? நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? பிரிச்சு பார்த்துட்டு மூடி வச்சிருவோமா? இல்ல இன்னைக்கு ஒரு வேர்டு படிப்போம் இல்லைங்களா, மூடி வச்சிருவோம். அப்புறமா அது முடிச்சிட்ட பிறகு தானே, அப்பதானே எதுக்காக அது கொடுக்கப்பட்டு வந்துச்சுன்னு தெரியும் நமக்கு இல்லைங்களா? யோசித்து பாருங்க. ஆவியன் எப்படி நடத்துவாரா? சகல. ஏன்னா அப்பதான் நாம் யாரோடு ஜெயிக்க முடியும்? நாம் போராடி இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். எதிரி வெளியே கிடையாது, எங்கதான் இருக்காங்க எதிரி. என்ன பவுல் இல்லைங்களா, ரோமர் எழுதும்போது 7ஆம் அதிகாரத்துல நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கு இல்லைங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாமா? ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே என்ன இல்லை, சம்மதம் இல்லாமலே. ஏன்? நான் விரும்புகிறதை செய்யாமல், உண்மையா இல்லைங்களா? நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், இருக்க ஒத்துக்கொள்கிறேன். அடுத்தது, ஆதலால் வாசமாய் இருக்கிறதில்லை என்று நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ ஏன் இல்லை? இந்த சரீரத்திற்கு, மாம்சத்துக்கு நாம இல்லைங்களா அதிகமா என்ன கொடுத்துருக்கோம்? நாம மாம்சத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம்? நாம எது பலன் உள்ளதா இருக்குது? மாம்சம் தான் பலன் இல்லைங்களா? நிறைய சாப்பிடுது இல்லைங்களா? வீக்கான என்ன பண்றோம்? நாம எக்ஸ்ட்ரா விட்டமின் எல்லாம் போட்டு என்ன பண்ணாத ஸ்ட்ரென்தன் ஆக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப என்னவா இருக்குது? பலவீனம். ஏன் பலவீனம்? அதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் ஆகாரம் வேணும். அந்த மனுஷனுக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது என்னது அழிந்தோம். அப்போ நமக்குள்ள எத்தனை வருஷம் இருக்கா? 2. ஒன்று மாம்சம் இல்லைங்களா, இன்னொன்று ஆத்துமா. 2க்கும் போராட்டம். இதான் கலாத்தி 5 சொல்லுது. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம். ஆவி இல்லைங்களா எப்ப ரட்சிக்கப்பட்டோம்? நாம ஒரு 35 வயசுல ரட்சிக்கப்பட்டிருப்போம். அதுவரையிலும் ஆத்துமாக்கு என்ன தெரியாது? ஆண்டவரும் தெரியாது, வசனமும் தெரியாது. அது எப்படி இருக்கும்? ஒரு அறிவும் இருக்காது. ஆனா இதுக்கு என்ன இருக்குது? 35 வருஷம் என்ன இருக்குது? நல்லா சாப்பிட்டு கொடுத்து போயிருக்காமாங்க. இப்ப யார் இதுல வீக்கு? ஆத்துமா தான். அப்போ எப்போ அதுக்கு பலம் வரும்? அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு இல்லைங்களா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை. அப்ப அந்த வல்லமை வராத வரையிலும் கலாத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த மாம்சத்தின் கிரியைகளை பவுல் புலம்புறாரு. நன்மை செய்யணும்னு விரும்புற, ஆனா என்னால செய்ய முடியல. அப்ப செய்யக்கூடிய அந்த பலத்தை
நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி என்று சொன்னால் நாங்க 3 வேளை 5 வேளை என்ன பண்ணணும் தொழுது கொள்ளணும். ஆமாங்க, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? ஆபிரகாமின், யாக்கோபின், அடுத்தது நம்ம தேவன் சொல்ல முடியுமா? இல்ல நம்ம இப்படி சொல்லுவோமா? இன்னைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? முற்பிதாக்கள் ஆகிய இல்லைங்களா, எப்போ வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம்? ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆபிரகாம் வாழ்ந்தது கிமு 2000, இப்போ ஒரு 2000. என்னாச்சுங்க? 4000 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா 4000 வருஷம் இருந்தாரா இல்லைங்களா? அவ பேர் தெரியுமா நமக்கு? ஏன் தாத்தா பேர் தெரியுமா? சொல்லிப்பா, யோசிச்சு பாருங்க. தெரியுமா? ஏன் அப்படின்னா அந்த 3 பேரும் 3 வேளைகளில் ஜெபிக்கிறவர்கள். ஆமாங்க, வேதத்தை பாருங்க. ஆபிரகாம் எப்படி நின்று ஜெபிச்சார்? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஜெப நேரம், யாக்கோபுடைய ஜெப நேரம், ஈசாக்கினுடைய ஜெப நேரம். ஆண்டவர் சோதம் குமாரன் அழிக்க போறார் இல்லைங்களா? அங்க யார் இருக்கிறது? அது யாருக்கு தெரியாது? லோத்துக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டவர் அழிக்கிறதுக்கு அனுப்பிட்டாரு ஆட்கள் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? கூட போறாரு. என்ன சொல்றாரு? 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்ப ஆண்டவர் அவர் செய்ய போற எதையுமே யாருக்கு மறைக்க மாட்டாரு. ஏன்? வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்ற ஆண்டவர் அங்க ஒரு காரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ண மாட்டேன்? ஒன்றையும் மறைக்க மாட்டேன். ஏன்னா ஏங்க அதுல பதில் இருக்கு, சொல்லுங்க. தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு வரும் வீட்டாருக்கும் நீங்கள் கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார் என்று நான் யாரை அறிந்திருக்கிறேன்? ஆபிரகாமே அறிஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் தான் கேட்கிறாரு, நாம் அவரை அறிஞ்சிருக்கிறோமா? அவரை யோசிச்சு பாருங்க. அவர் அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிஞ்சிருக்கிறோமா? தெரியும். என்ன தெரியும்? ஃபேனு தெரியும், ஏசின்னு தெரியும். ஆனா உள்ள என்னென்ன இதெல்லாம் அறிஞ்சிருக்கா நாம? வேதம் தெரியும், பைபிள் தெரியும். இதுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாரா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 6:3, இஸ்ராயேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் அதாவது செத்து போன்னு சொல்ல ஆண்டவர், ஜாக்கிரதையாயிரு. எதன்படி? நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள். இதுதான் 6ஆம் வசனம் வாசிங்க. நீ உட்காரும் போதும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே என்ன பிரமாணம்? ஆபிரகாமுக்கு தேவன் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை தன் பிள்ளையான
ஈசாக்குக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஈசாக்கு யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? யாக்கோபுக்கு. ஆமாங்க, யாக்கோபுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இல்லைங்களா, அவர் நோவாவினுடைய 3 குமாரில் ஒருத்தர் இருக்காருங்களா, ஷெம். ஆமாங்க, அவர் தான் அன்றைக்கு இருந்த ஆசாரியன். அவற்றை யாக்கோபு என்ன செய்தாரு? வேதத்தை கற்றுக்கொண்டார். ஆமாங்க, யாக்கோபு எவன் ஜெபம் பண்ணாரு? யாப்போக்கு ஆற்றங்கரையில ராமுழுதும் பல ஞாபகம் இருக்குல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி நான் உம்மை போகவிட மாட்டேன். மாலை நேரத்தில் ஈசாக்கு ஜெபிக்கிற அனுபவம் 3 பேருக்கும் இல்லைங்களா. ஆபிரகாம் காலையில எங்க படிக்கிறாரு? ஆண்டு போறாரு. எங்க போறாரு? சோதோமை அழிக்க போறாரு. போகிற வழியில யாரை பாக்குறாரு? ஆபிரகாம பாக்குறாரு. ஆபிரகாம் யாருக்காக ஜெபித்தார்? லோத்துக்காக. ஆமாங்க, ஈசாக்கு மாலை வேளையில ஜெபிக்கிறவர். யாக்கோபு இரவு நேரத்தை ஜெபிக்கிறவர். நான் பொழுது நம்ம நாடோட்ட போராடினார். அதனால்தான் இன்றைக்கும் இல்லைங்களா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இல்லைங்களா. நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்களா, எங்க அப்பாவின் தேவன் நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்களா? நம்மை நாம நிதானிப்போம். ஆண்டவர் நம்ம இல்லைங்களா யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக 1 பேதுருல நான் வாசிக்கிறோம். நாம ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு. ஆமாங்க, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா பரலோகத்தில் எங்க இருக்காரா? நமக்காக இல்லையா. 9ஆம் அதிகாரம், அதே எப்படி இருக்கிற நிருபம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். சொல்றோமா? 9ஆம் அதிகாரத்துல 24 வாசிங்க. அந்தபடி அடையாளமான படதா இருக்கிற கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் தானே எப்படி பிரதான ஆசாரியன் வருஷந்தோறும் அவர். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? எங்க இருக்காருங்க? எங்க? அது பரலோகத்தில் மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. யாருக்காக? யாருக்காக? நமக்காக. நாம எங்க இருக்கிறோம்? அவர் எங்க இருக்காரு? மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் யாருக்கு முன்னாடி இருக்காரு? பிதாவுக்கு முன்னாடி இருக்காரு. யாருக்காக? நமக்காக. நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் ஆதாம பார்த்து கேட்டாரு, ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற? ஆதாமுடைய பதில் என்னங்க? ஆதாமுடைய பதில் என்ன? வாசிக்கலாம், கொஞ்சம் திறந்து பாருங்க பைபிள்ல. அதே கேள்விதான் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு. மகனே மகளே, நான் உனக்காக இல்லைங்களா இந்த பூமியில வந்து என்ன செய்து? நான் உன் பாவத்திற்காக, உன் சாபத்திற்காக என்னையே நான் என்ன செய்து? நான் பலியாக கொடுத்து அவைகளிலிருந்து உன்னை மீட்டு என்ன பண்ணிருக்கேன்? நான் ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நேராக உன்னை நடத்தி உன்னை எங்க கொண்டு வச்சிருக்கிறேன்? நான் ஒரு சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? மேல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கப்பா இருக்கிற? நம்ம பதில் என்னங்க? நம்ம பதில் என்னங்க? ஆதாம் என்ன பதில் சொன்னாருங்க? அதற்கு அவன் சத்தம், வார்த்தை, வசனம் அன்னைக்கு சத்தமா இருந்தது இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? இப்ப இதுல என்ன வருது? இதுல ஸ்பீக்கர்ல என்ன வருதுங்க? சத்தம். இது சத்தம் தானே, அது வார்த்தை. இங்க ஒரு மனிதர் பேசும்போது தான் சத்தம் வரும். அப்போ ஆதாம் என்ன சொன்னாரு? ஆண்டவரீர், தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான்
நிர்வாணியாய் இருந்ததினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஏங்க ஆண்டவர் கொடுத்த முதல் சத்தம் எதை கேட்டாரு? ஆதாம் முதல்ல அவர் காரணம் சத்தம் என்ன சத்தம் சொல்ல முடியுமா? இதை சாப்பிடாதுன்னு சொன்ன பாருங்க, அதான் முதல் சத்தம். இதை சாப்பிடாதுன்னு சொன்னாரு இல்லைங்களா? ஆதாம் என்ன செய்தாரு? சாப்பிட்டாரா? அதான் பயம். கீழ்ப்படியாமையினால்தான் என்ன வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது அவருடைய சத்தத்திற்கு நம்ம எப்போ கீழ்ப்படினோ அப்பவே என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில எது வந்துடும்? பயம் வந்துடும். நமக்கும் தேவனுக்கு என்ன வந்துடும்? ஒரு பெரிய பிரிவினை வந்துடும். பிரிவினை வந்துடும். நம்ம ஒழிச்சு ஆளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் சொன்னா எனக்கும் தேவனுக்கு என்ன வரும்? பகை. பகை. இப்போ நாம் எப்படி ஆண்டோட போய் நிற்க முடியும்? எப்படி நம்ம ஆண்டோட எதை பெற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டோ பார்த்து கேட்கிறாரு, இந்த சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண? நாம என்ன பண்ணல? கேட்கல, கீழ்ப்படியில. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம ஆண்டு வரப்போறாரு. யாருக்காக வரப்போறாரு? அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். காத்து கொண்டிருத்தல் என்பது என்ன? வேத வாசிப்பும் ஜெபமும். ரெண்டு அனுபவங்க, ரெண்டு அனுபவம். அப்ப எத்தனை வேளை ஜெபிக்கணும்? அப்ப எத்தனை வேளை வேதத்தை நம்ம தியானிக்கணும்? 3 வேளை. எப்படி 3 வேளை நம்ம சாப்பிடணுமோ அது போல 3 வேளை என்ன பண்ணணும்? நம்ம வேதத்தை வாசிக்கணும். 3 வேளை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமாங்க. அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மேலும் அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒரு கவனித்து சபை கூடியவர்களை சில விட்டு விடுகிறது போல போதுமா? என்ன சொல்றாரு? சபை கூடி வருதலை விட்டு விடுவது நாமும் விட்டு விடாமல் என்ன செய்யணுமா? அது எப்படி? நாளானது எந்த நாளானது? ஆண்டவருடைய வருகை நாள். அப்போ எப்படி ஒருவர் என்ன சொல்லுது? ஆண்டவர் யாருக்காக வர போறாரு? அவருக்கு. அப்ப எங்க காத்திருக்கணும்? எங்க காத்திருக்கணும்? 10ல் என்ன சொல்றாரு? சபை கூடி. சபை கூடி 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 ஒரு மனமாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அவர்கள் கூடி கூடி ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடம் என்னாச்சுங்க? அசைந்தது. அவர்கள் எல்லார் மேலும் வேதம் சொல்கிறது பூரண கிருபை உண்டாகிறது. நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து அப்பம் பெற்று போஜன பண்ணி துதித்து தயவு பெற்றிருந்தார்கள். சபை பெருகிறதுக்கு என்ன வழி? இந்த சபை நேரத்துக்கு என்ன வழி? இந்த சபை நர்மத்துக்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. அங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு ஆண்டவர். சபையில ஆத்துமாக்கள் பெருகிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற ஆத்துமாக்கள் என்ன செய்யணுமா? இல்லம்மா, என்ன செய்யணுமா? அவர் முதல்ல ஒருமனப்பட வேண்டும்.
எதில் ஒருமனப்பட வேண்டும்? நாம் சபையிலே கூடி, ஒரு மனம் என்பது என்ன? இருக்க நமக்குள்ள என்ன வரணும் தெரியுங்களா? நம்ம சபையில எப்பெல்லாம் கூடி வரும்? இந்த 7 நாள் இருக்கு இல்லைங்களா? எத்தனை நாள் இருக்கு சபை? ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்குங்க? 7 நாள் இருக்கு. எபிரேயர் 10 ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நல்லா கவனிங்க. ஆகினால என்ன செய்யணுமா? அதிகமா சபை கூடி வரணுமா? வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட சொன்னா அடையாளம் என்ன? நாள் நெருங்கி போச்சு, அதுக்குள்ள அடையாளம் நிறைய நடக்குது. ஆகினால நான் அவரோடு கூட போய் சேர்க்கப்படும் சொன்னா, வாரத்துல எத்தனை நாள் இந்த சபை நடக்குது? ஒரு நாள் நடக்குது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில. இப்போ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னா என்ன தகுதின்னா, அதிகமா என்ன பண்ணணுமா? சபை கூடி வரணும். இது தேவ கட்டளை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்போ முதல்ல நீங்க தான் பதில் சொல்லணும். கேட்டுட்டு போறது இல்லை. அப்போ இன்னொரு வாரத்துல இன்னொரு முறை என்ன பண்ணணும்? கூடி வர்றதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும்? எங்க படணும்? எங்க படம்? இது மனசுல. அப்போ நாம எல்லாரும் செய்யணும். அதை செய்தாதான் அங்க போய் சேர முடியும். இல்லைன்னா முடியாதுங்க. இது தேவ கட்டளை, இது பிரமாணம். அது ஏன்னா அதே எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 22 வாசிங்க. சபை கூடுவர்களை சரி, விட்டு விடுவது போல விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது எந்த நாள்? ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப இருக்கிற நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த மாதம் பஸ்கா பண்டிகை மாதம். இது 22ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. யூதர்களுடைய கணக்கின்படி, ரிசர்ச்சின் படி பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை ஒருவேளை இந்த மாதம் 23ஆம் தேதி இருக்குன்னு அவங்க கணிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் கால்குலேஷன் இருக்கு. ஆமாங்க, வந்தா போயிடுவோம். நாம ஆண்டு சொன்ன எல்லாம் நம்மகிட்ட இல்லையே. வருகைக்கு முன்னாடி சபை என்ன பண்ணணுமா? அதிகமா என்ன பண்ணணுமா? கூடி வரணுமா? நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்திருக்கோம். அதுவும் எப்போ வந்திருக்கோம்? நாம இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ வருகையில காணப்படுவதற்கு நாம தான் பிரயாசப்படணுங்க. இந்த சபை மறுபடியுமாக இல்லைங்களா? வாரத்துல சரி காலையில ஈவினிங் வர முடியுமா? இல்ல வாரத்துக்கு நடுவில் ஒரு நாள் ஈவினிங்ல. வேற வழி இல்லைங்க. இது தேவ பிரமாணம். அப்போ சிலர்ல அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று ஜபத்திலும் தயவு பெற்று கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ நம்ம சபை வாரத்துக்கு ஒரு முறை சொன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்காதாமாங்க. தொடர்ந்து நாம் எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாங்க. எபிரேயர் 10 வாசிங்க. 25ஆம் வசனம். சபை கூடி வருவதை நாமும் விட்டு விடாமல் நாடானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், அப்ப இங்க ஆவியானவர் என்ன எழுதுறாரு? சபை கூடி வருவது
ஒரு நாள் இருக்கக்கூடாது, அதிகமா இல்லைன்னு சொன்னாவே பாவம்ன்றாரு. போதுங்களா? வருகையில நீ காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகமா என்ன பண்ணணும்? ஆமாங்க. அப்படி கூடி வரணும்னு சொன்னா அது என்னவா? பாவம். ஏன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவு. அப்போ அவரை அறிகிற அறிவு வந்தா நான் ஒரு வாரத்துல 7 நாள்ல ஒரு நாள்ல காலையில மாத்திரம்தான் சபைக்கு கூடி வரும்னு சொன்னா அது நான் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ளல. தானியேலை கேட்ட என்ன சொல்லுவாரு? 3 வேளை என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணுவாரு. அப்போ வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனோட நாட்களிலே நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெப நேரத்தை கூட்டணும், வேதவாசி நேரத்தை கூட்டணும், சபை கூடி வருகிற நாட்களை என்ன பண்ணணும்? நாம அதிகப்படுத்தணும். எக்ஸாம் வந்தா என்ன பண்ணுவோம்? நாம படிக்கிற நேரத்தை என்ன பண்ணுவோம்? நாம அதிகப்படுத்துவோம். ஆக அங்க போய் சேரணும்னு சொன்னா, ஆண்டவரோடு சேரணும்னு சொன்னா சபை கூடி வருகின்ற நாட்கள் என்ன பண்ணணும்? நாம அதிகப்படுத்தணும். ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும், வேதவாசிப்பு அதிகப்படுத்தணும். 2 பேதுரு 1 அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். என்ன சொல்லுது வேதம்? அவரை அறிகிற அறிவுல நாம் வளரல, அது பிறகு அது கேட்ட கனியை கொடுக்கலன்னு சொன்னா இல்லைங்களா? 8ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வசனத்தால வாசிக்கும் போது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல 7வது என்ன சொல்றாரு? தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகணும். ஒரு நாள் கூடி வரீங்களா? இவ்வளவு என்ன பண்ணணுமா? எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூடி வாங்க. அப்புறம் 2 நாள் ஆன பிறகு 3 நாள் கூடி வாங்க. இப்படி கூடி கூடி நீங்க ஜெபிக்க துதிக்க வேதத்தை ஆராய ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 8ஆம் வசனம், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களும் இருக்க ஒட்டாது. என்ன கனி? ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி கொடுக்க கூடாதபடிக்கு எது தடையா இருக்குது? 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18 இருந்து இருக்குங்க. வீட்டில் போய் பண்ணி டைம்ல 11 ஆகி போச்சு. அப்போ இந்த 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் எதுக்கு விரோதமா இருக்குது? ஆவிக்கு விரோதமா இருக்குது. ஆவியானவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்யணும்னு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துறாரு. ஆனா இந்த மாம்சம் என்ன பண்ணுது? செய்யக்கூடாத படிக்கிற பொழுது தடையா இருக்குது. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியை இருந்தா என்ன நடக்கும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 என்ன நடக்குமா? ஆவிக்கு விரோதமா இருக்கும். சரி, முடிவு என்ன? 21 வாசிக்கலாம். எங்க போக முடியாது? வரவும் போக முடியாது. அப்ப எது இருந்தா போவோம் நாம? அடுத்த வசனம், ஆவியின் கனியோ. அதனால்தான் நம்ம பேர்ல என்ன வசனம்? நாம இவைகள் இல்லாதவன் எவனோ. எவைகள் இல்லாதவன்? கனி இல்லாதவன். 8 வாசிக்கிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 8ஆம் வசனம் இல்லைங்களா? எவைகள் கனி இல்லாதவன்.
அப்போ ஆவின் கனி உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இப்ப கனி இருக்கா? ஆவின் கனி இருக்கு நம்மகிட்ட? இல்ல. ஏன் இல்ல? 17 விதமான மாம்சத்தின் கனி இருக்கு. மெஜாரிட்டி எது? 17. இது 9 இல்லையா? எது ஜெயிக்கும்? அப்ப அது என்ன பண்ணணும்? நாம யாரால தான் அடிக்க முடியும்? ஆவியானவராலே. ஆவியில் எப்படி அடிப்பார்? அது அவரை அறிகிற அறிவிலே. அப்போ அவரை அறிகிற அறிவிலே நான் வரணும்னு சொன்னா எங்க வரணும்? நாம சபைக்கு வரணும். எதற்காக வரணும்? ஏன் வரணும்? தாவீது சொல்றாரு 25ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு தெரிவியும், உமது பாதைகளை. ஏன்? அதுதான் எங்க கொண்டு போகணும். 43:3 சொல்லுது. சங்கீதம் 43:3 என்ன சொல்லுது? உமது வெளிச்சத்தையும் அனுப்பியருளும் எங்க நடத்தோ? அவருடைய பரிசுத்த அப்படி வாசி அந்த ஆண்டவர் சொன்னாரு யோவான் 14 நான் போய் உங்களுக்கு ஒரு அங்க போய் நான் போய் சேரணும்னு சொன்னா எங்க வரணும்? நாம எங்க வரணும்? இதுதான் சபை என்பது வாசல். சபை என்பது என்ன? வாசல். இங்கே அங்க போறதுக்கு வழியாக. அதுக்கு தான் ஆண்டு ஆரம்பிச்சுக்க நமக்கு ஒரு சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தகவல் வச்சிருக்காரு. அப்போ அதில் தான் வேத சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். வாரத்துல ஒரு நாள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போன போதுமா? நீங்களே சொல்லுங்க. நியாயத்தை சொல்லுமா? வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கு போன போதுமா? சம்பளம். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ட போதுமா? சாப்பாடு நம்ம சரீரத்துக்கு. நாமே நிதானிப்போம். யோசித்து பாருங்க. இந்த பூமியில நம்ம இருக்க போறது அதிகபட்சமா எத்தனை வருஷங்க? பலத்தின் மிகுதியால் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போஸ்ட் வந்து 80ல நிறைய வாலிப பிள்ளைங்க தான் செத்து போகுது. 50, 40 இப்படிதான் போகுது இல்லைங்களா? ஆவரேஜ் போய் ஆச்சு, குறைச்சி போச்சு இல்லைங்களா? ஆனா இருக்க போறது எங்க? நித்தியம். எங்க இருக்க போறோம்? அது யார் முடிவு பண்ணணும்? அவரோடவா அல்லது நித்தியமான என்ன இருக்குது? அக்னி கடல் ஒண்ணு அங்கேயா? தீர்மானிக்க வேண்டியது நாம தாங்க. ஆண்டவர் யாரும் என்ன பண்ண மாட்டாரு? கையை பிடிச்சு இழுக்கவே மாட்டார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு நிமிஷம். இல்ல பதினோராம் அதிகாரம் 12ஆம் வசனம் மாத்தி சொல்லிட்டு. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை. அப்ப யார் பலவந்தமா வரணும்? சபைக்கு யார் தான் வரணும்? நாம தாங்க வரணும். படிக்காத பிள்ளை என்ன பண்ண? ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பணும் நாம இல்லைங்களா? அதுக்கு மட்டும் அனுப்பல, மறுபடியும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நல்ல டியூஷனுக்கு அனுப்புறோம். 80 வருஷம் வாழறதுக்கு, நித்தியமா வாழறதுக்கு நம்ம என்ன சரி யோசிச்சு பாருங்க. தீர்மானிப்போம். காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம் இல்ல, நீங்க தான் தீர்மானிக்கிறோம் உட்காந்து அங்க போய் சேர்றதுக்கு இல்லைங்களா? என்னுடைய ரிக்வஸ்ட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளா நம்ம அதில் ஒரு நாள் வந்து பைபிள் ஸ்டடியா வைங்க. அப்பதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அது பைபிள் ஸ்டடியில் ஒரு பாட்டு, மீதி நேரமெல்லாம் என்னங்க பைபிள் தியானிக்கிறது தாங்க சப்ஜெக்ட். இதான் நீங்க எங்க போய் சேரணும்?
அங்கே போயிருந்தாங்க, அங்கே போய் அதான் மிக முக்கியம். கைவிடப்பட்டு வச்சுக்கலாம், அதை விட ஐயோ பாவம் எதுவுமே இல்லை. அக்னி கடல் நம்பி நிதானிப்போம். நாடானது சவித்தவர்கள் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்யணுமா, ஒருத்தருக்கு என்ன பண்ணுமா, என்ன புத்தி சொல்லணுமா, சபை கூடி வருவதில் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு நம்பி நிதானிப்போம். இல்லைங்களா? அவனுடைய வருகை மிக சமீபம். ஆமாங்க, என்னை தள்ளி யோவான் எழுத சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் வசனமே அவ்வளவுதான். எது தீர்க்குமா? வசனம் தான். ஆதாம கேட்டா, நான் உங்க சத்தத்துக்கு பயந்து அப்படின்னு அர்த்தம், நான் உங்க சத்தத்துக்கு என்ன பண்ண, நான் கீழ்ப்படியில. இப்போ நான் யாரா இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன். யாரா இருக்கிறேன்? அதனால நான் பயந்து போய் அங்க இருக்கிறேன். ஆறு என்ன பண்ணாருங்க, தோட்டத்தை வச்சார். அவங்கள தோட்டத்தில் இருந்தாங்கன்னா வெளியே அனுப்பிச்சுட்டாரு ஆண்டவர். நான் மறுபடியும் அங்க போகணும், உள்ள போகணும். எபிரேய வார்த்தையில ஆதியிலே இருக்குங்களா, இது முடிச்சிருக்காங்க. ஆதியிலேன்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு எபிரேயத்தில் வந்து பெரிஷித் இருக்கு. எபிரேயத்தில் வந்து 22 எழுத்துக்கள் இருக்கு. நம்ம ஆஹா ஈன்னு இருக்கு இல்லைங்களா, எத்தனை எழுத்து? 22 எழுத்து. அதுல முதல் 4 எழுத்து இருக்காங்க, சரிங்களா? ஆலேஃப், பேத், கிமல், டாலத், சரிங்களா? இந்த 4 எழுத்துல முதல் எழுத்து ஆலிஃப் யாரை குறிக்குதுன்னு சொன்னா, பிதாவாகிய தேவனை குறிக்கும், சரிங்களா? இந்த முதல் எழுத்துட்டு இந்த 3 எழுத்துக்கிறீங்களா, கிமல், பேத், டாலத். இது எடுத்துட்டா இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? இது வஸ்திரம். இது அப்போ ஆதாம் தேவனை வார்த்தை கீழ்ப்படியாதனால என்ன வந்தது? நிர்வாணம். அப்போ இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா நாம் யாரா காணப்படுவோம்? தேவன் நம்மோடு இல்லைன்னு சொன்னா நம்ம யாரு? தேவன் நம்மோடு இல்லைன்னா நாம யாருங்க? நிர்வாணிகள். அப்ப தேவன் என்பது என்ன? ஆதியிலே வார்த்தை. வார்த்தை நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா நம்ம யார் தான்? நிர்வாணிகள். ஆனா எங்க தான் இருந்தாரு? தோட்டத்துல தான் இருந்தாரு. ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்திற்கு வரும்போது என்ன வந்து ஆண்டு என்ன பண்ணாரு? ஆதாமையும் ஏவனை என்ன பண்ணிட்டாரு? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. நாம நிதானிப்போம், அதிகமா வேதத்தை வாசிப்போம், அதிகமா ஜெபிப்போம். சபை கூடி வருவதை நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? நாம கூட்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.